ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு சவாரியை வந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு கார் வந்து பிரச்சனை பண்ணுறதுனால ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னப்பா பிரச்சனை, நான் ரொம்ப அவசரமாக போகணும் அப்படின்ற மாதிரி கிளைண்ட் வந்து சொல்லவும், இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா, ஏற்கனவே டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும், நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வேணா உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், என்னப்பா நாங்கள் கார் வந்து புக் பண்ணி வந்தால் நீ என்னடனா ஆட்டோ பிடிச்சி தரதா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை மேடம் அவசரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன், இப்போதைக்கு போங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படி தான் பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவை இறக்கி விட்டுட்டு அந்த டிரைவர் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே, இவங்கள பக்கத்தில் இருக்கிற இடத்துல விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கவும், சரிப்பா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. கிளைண்ட்டை கூப்பிட்டு ஆட்டோ ஏற சொல்கிறாங்க. பார்த்தா இந்த பேக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆமாம் இது நிலா காலையில் எடுத்துகிட்டு போன பேக் மாதிரியே தெரியுது, ஆனால் இந்த பேக் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அச்சச்சோ இப்போதான்ப்பா ஒரு பொண்ணு ஒரு ஆஃபீஸ் முன்னாடி இறக்கிட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணு ஏதோ அவசரம் போல இருக்குது, மருந்து இதுலேயே வச்சுட்டு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, சரிங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கக்கிட்டே இந்த லேப்டாப்பை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சரியான நேரத்தில் நிலாவோட லேப்டாப்பை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.